அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொரு ஒரிஜினல் ரீசெண்டா பார்த்து முடிச்சது தி பாய்ஸ். நீங்க எத்தனை பேர் தி பாய்ஸ் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. யாராச்சும் பார்த்திருக்கீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டு பி ஹானஸ்ட், அவெஞ்சர்ஸ்ங்கிற அந்த ஒரு விஷயம் முதல்ல சூப்பர் ஹீரோ ஜானர் நம்மள வந்து ஒரு மைண்ட் ப்ளோனா, அட்லீஸ்ட் எனக்கு பர்சனலி ரொம்ப மைண்ட் ப்ளோனா ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்சுவலி அவெஞ்சர்ஸ்க்கும் முன்னாடி டு பி ஹானஸ்ட் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் பாக்குறப்ப நானும் என்னோட சிப்ளிங்கும் தியேட்டர்லயே ஃபீல் பண்ணோம். இதனோட டிசி லெஜண்ட்ஸ் ஆஃப் டுமாரோ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மார்வலுக்கு முன்னாடியுமே டிசி டிவி சீரிஸ் அந்த ஆரோ வர்ஷன் ஒன்று இருக்கு. ஆரோ, தி ஃபிளாஷ், டிசி லெஜண்ட்ஸ் ஆஃப் டுமாரோ, அப்புறமேட்டா நான் அதை மூணு தான் பிரைமரியா ஃபாலோ பண்ணேன். தீஸ் ஆர் இன்னும் கேனன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆரோ கேனனு. அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியா வந்து தி ஃபிளாஷ், அது தொடர்ச்சியா வந்து எனக்கு கேனனா கிடைச்சது டிசி லெஜண்ட்ஸ் ஆஃப் டுமாரோ தான். வேற எதுவுமே எனக்கு அதுக்கு கான்ஸ்டன்டின் சூப்பரா இருந்துச்சு. அநேகமா அதை கண்டினியூ பண்ணல. கடைசியா அவங்க வந்து லெஜண்ட்ஸ்ல வந்து சேர்த்துட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு. கான்ஸ்டன்டைன் வந்த வரைக்குமே சூப்பரா இருந்துச்சு. லெஜண்ட்ஸ் ஆஃப் டுமாரோ நல்லா பயங்கரமா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த 4 கேனன் கேரக்டர்ஸ் தட் ஃபாலோ. சூப்பர் கேர்லாம் யாருக்குன்னு தெரியல. பிளாக் தண்டர் இருந்துச்சாங்கிறதே எனக்கு இந்த கிராஸ் ஓவர்ஸ் அப்பதான் எனக்கு தெரியும். ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றதுமே அவ்வளோ ஹெவியா இம்ப்ரெஸ் பண்ணல. ஸோ அதுலயே நான் ஆக்சுவலி இது எல்லாமே பார்த்துட்டு நாங்க லைக் இயர் ஆன் இயர் ஆரோ கிராஸ் ஓவர். ஆரோவோட 100th எபிசோட்லாம் வெட்டிங்ல வந்து பயங்கரமா இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் ஆரோ வந்து எல்லா கேரக்டர்ஸோட என்ன சொல்றது ஒரு விதமான ஒரு வேற ஒரு வெர்ஷன். தே ஆல் வில் பி இன்டராக்டிங் வித் ஈச் அதர். யூ நோ வாட் ஹாஸ் ஹேப்பன்ட். அவங்க எல்லாம் லைஃப்ல இப்போ அதுல இருந்து மெச்சூர் ஆகி க்ரோ ஆகி எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சு தாரோட அவங்க அம்மா மீட் பண்ற அதே மாதிரி தான். ஸோ இது எல்லாத்தையும் நாங்க வந்து டிவி சீரிஸ்ல நாங்க பெருசா பிரம்மாண்டமா பார்த்துட்டோம். பட் ஸ்டில் ஆரோ ஒரு அவெஞ்சர்ஸா படமா பாக்குறப்போ ஓகே, இட் வாஸ் சூப்பர் ஹீரோ ஜானர்ல படமா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. தட் வாஸ் இன்ஸ்பைரிங் அண்ட் மைண்ட் ப்ளோயிங். ஓகே, அந்த அந்த ஹைப்புக்கு அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரம் அவெஞ்சர்ஸ் சூப்பர் ஹீரோ ஜானர்ஸ்ல வேற எதுவுமே பெருசா ரெவல்யூஷனரியா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்ல இப்போ ஒவ்வொருத்தவங்களும் திட்டுறாங்கல்ல சில பேர். இப்போ வர சீரிஸ் மூவிஸ் அந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட இந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்லாம் முன்னாடியே சொல்றேன். அந்த சூப்பர் ஹீரோ ஜானர் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற டைம்ல ஒருத்தவன் தான், வேற யாரும் இல்லை, என் தலைவன் ஜாக் ஸ்னைடர் தான்.